சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரியும் அவங்க மகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த போசு பைய பாவி பண்ணதுனால வீட்ல எவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு பார்த்தியா? நம்ம ஒண்ணு சொல்லிட்டு போனா, அவன் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கான். அவ ஆத்தாளும் மகளும் அங்க தாமரையும் அவங்களும் பிளான் போட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்த நிறுத்தலாம்னு பிளான் போட்டிருக்காங்கடி. எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. இந்த பாவி பைய பண்ணது எவ்வளோ பிரச்சனைய உருவாக்கிக்கிட்டு இருக்கு பார்த்தியா? நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்த நடத்தி முடிச்சா, நமக்கு அந்த பைசா நம்மகிட்ட வந்து சேரும். 1,00,00,000 அந்த 1,00,00,000 பணத்த வாங்கறதுக்குள்ளயும் நான் படுற போராட்டம், யாராவது என்னைய பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? "எம்மா இத பத்தி விடும்மா. எப்படியும் பணம் வந்துரும். நீ பயப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. எப்படிடி பயப்படாம இருக்கணும்னு சொல்லி சொல்ற? அவன் ஆத்தாளும் மகளும் சாவித்திரியும் அவன் மகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா? இந்த பணத்த நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு தான் அவங்க அம்மாவும் மகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு அவங்க தாண்டி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்த நடத்தியே தீரணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த போசு பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அடுத்து என்ன பண்ணேன்னு எனக்கே மனசுக்குள்ள ஒவ்வொன்னும் கதி கலங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கல்யாணத்துல நல்லபடியா நடக்கும்னு நம்ம நினைக்கோம். அந்த கல்யாண பொண்ணுக்கு முன்னுக்கூட்டி இப்படி இந்த பாவி இப்படி இந்த தப்ப பண்ணி வச்சிருக்கான். ஸ்டேஜில வச்சு நம்ம எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டா, அந்த ரூ. 1,00,00,000 பணம் எப்படி வரும்னு நான் இங்க பதறிக்கிச்சிட்டு இருக்கேன். இந்த போசு பைய பண்ணி வச்சிருக்கான் பாரு. வா கல்யாணத்துக்கு நம்ம எப்படி தான் முடிக்க போறோனோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டே உள்ள வாராங்க. இங்க ஐயர் உட்காந்துட்டு எல்லாம் தயாராயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ஐயரு. உடனே அங்க போஸ கூட்டு வராங்க மாப்பிள்ளைய. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, பொண்ணையும் கூட்டு வந்து ஸ்டேஜில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அப்பச்சி கேட்குறாங்க, "ஏய் எல்லாரும் இருக்காங்க. என் பேரன் எங்கடி? என் பேரன் எங்கடி போனான்?" அப்படின்னு சேதுவ கேட்குறாங்க அப்பச்சி. உடனே தமிழ் சொல்றாங்க, "அப்பச்சி நேத்துலேருந்து வீட்லயே இல்ல. எங்க போனாருன்னு தெரியல. போஸு வந்து கல்யாணம் வச்சுட்டு எப்படிடி போவான் அண்ணன்? அவன் சேது எங்க போனான்னு நீங்கலாம் வீட்ல வந்து சொல்ல மாட்டீங்களா? அவன் நேத்தே காணோம்னா அப்பச்சி இங்க பாருங்க. அவரு எங்க போறாரு, எங்க வராருன்னு யாருக்கு தெரியுது? அவரு எதுவும் நான் அவர்ட்ட சொல்லிட்டா போறாரு? அவரு இஷ்டத்துக்கு போறாரு, அவரு இஷ்டத்துக்கு வராரு. ஏடி ஆம்பளைன்னா அப்படிதான்டி இருப்பாங்க. நம்ம தாண்டி எங்க போறாரு, எங்க வராருன்னு பார்க்கணும். நீங்க 2 பேரும் இப்படி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய்க்கிட்டு வரீன்று பொம்பளைகள் வந்து ஆம்பளை எங்க போறான், எங்க வரான்னு பார்க்கணும். அவங்க கிட்ட பேசணும். இப்படி இருந்துகிட்டு இருந்தீன்னா, இப்ப கல்யாணத்துக்கு நடத்திக்கக்கூடிய முகூர்த்த டைம் வேற நெருங்கிட்டு, என்னடி பண்ண? அப்படின்னு இந்த சைட்ல இருந்து ஈஸ்வரி நைஸா பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்க மாமா, கல்யாணம் நல்லபடியா முடிக்கட்டும். சேது ஏதோ ஒரு விஷயமா முக்கியமா எதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு எதுவும் சாமி கும்பிட போற மாரி தான் நேத்து என்ட்ட சொன்ன மாரி இருந்தது." "ஏய் ஈஸ்வரி என்னடி பேசுற? நேத்து உன்ட்ட சொல்லியிருக்காம்லாடி? அது குடும்பத்திட்ட சொல்லாம எப்படி போவான்? உன்ட்ட மட்டும் எப்படி சொன்னான்?" அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க. இத கேட்ட ஈஸ்வரி, "இல்ல அவரு போறேன்னு தான் சொன்னாரு. என்ட்ட சொல்லிட்டுலாம் போல. கோயில்ல குலதெய்வங்கள்ல போய் சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு தான் சொன்னாரு. அது மட்டும் நான் பேசிட்டு இருக்கும்போது கேட்ட மாரி இருந்தது." உடனே, "கருப்பன் உனக்கு தெரியாதாடா? உன்ட்ட சொல்லலையா?" "இல்ல மாப்பிள்ளை எங்க போனாருன்னு எனக்கு தெரியல அப்பச்சி. அவரு எங்க போனான்னு என்ட்ட எப்போதும் சொல்லிட்டு போவான். நான் கல்யாண வேலையா வெளிய போயிருக்கும்போது தான் இப்படி சொல்லாம போயிட்டான்." அப்படின்னு சொல்றாரு நம்ம கருப்பன். மாப்பிள்ளை எங்க போனாலும் போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் அடிச்சாலும் சொல்லிட்டாவது போவாரு. இப்ப ஃபோனும் அடிக்கல. "இப்ப இரு அப்பச்சி ஃபோன் அடிச்சு பார்ப்போம்" அப்படின்னு கருப்பன் ஃபோன் அடிக்கிறாரு. அங்க ரிங் போகல. ஏன்னா சேது வந்து கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னா வைத்தியர கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் தான் வந்து அந்த வண்டுட்ட இருந்து அந்த மருந்த கொண்டு வந்ததுனால, இப்போ வந்து போஸ் வந்து நல்ல பேர் எடுத்தத, இப்போ வந்து சேது வந்து என்ன பண்ண போறாருன்னா, கல்யாணத்த நிறுத்த போறாரு. போஸ் செஞ்ச எல்லா தப்பும் இப்போ வெளிய வரப்போது. ஈஸ்வரிக்கு கிடைக்கக்கூடிய பணம் போகப்போது. இப்ப தமிழுக்கு அந்த பணத்த 1,00,00,000 குடுக்க போறாங்க. இப்ப ஈஸ்வரி வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராகணும். காரணம் என்னன்னா, போஸ் வந்து அடுத்தடுத்து தப்பு பண்ணிட்டு, இதே வந்து அமைச்சர வந்து ஆக்சிடென்ட் பண்ணதும் நம்ம போஸ் தான்னு தெரிய வரப்போது. ஏன்னா, தமிழ் வந்து இப்ப கொஞ்சம் தலையில அடிபட்டபோது கொஞ்சம் ஓங்கி பட்டிருந்தா, தமிழ் உயிருக்கு என்ன இது பாதிச்சிருக்கும் அப்படின்னு போஸ் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க வந்தோனே கல்யாண மஹல்ல எல்லாரும் கல்யாணத்துக்கு உட்கார வச்சு தாலி கட்ட போறாங்க. அப்ப தாலி கட்ட போம்போது ஈஸ்வரி கேட்குறாங்க, "மாமா நீங்க அந்த 1,00,00,000 தாரேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? நீங்க தாரேன்னு சொன்னீங்களே, ஏய் என்ன என் மகன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க. "இல்ல அப்பச்சி, இல்ல நான் வந்து பணத்துக்காண்டி கேட்கல. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாமா தாரேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, "இங்க வாம்மா,
நீ போய் ஏம்மா உன்ட்ட தானம்மா அந்த இது கொடுத்தேன், நீ போய் எடுத்துட்டு வாம்மா அப்படின்னு சொல்லவும், நம்ம கருப்பன்ட்ட நம்ம அப்பச்சி சொல்கிறாங்க, ஏய் கருப்பு, நீ அங்கே போ, அந்த செக்கு லீஃப் வந்து என் ரூமில் அங்கே ட்ராவலில் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வான்னு போய் எடுத்துகிட்டு வராரு கருப்பன். எடுத்துகிட்டு வந்தோடனே எல்லா ஈஸ்வரிக்கும் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடில் சாவுத்திரிக்கும் நம்ம தாமரைக்கும் வெறிச்சலாக வருது. என்னம்மா அந்த கல்யாணம் நடந்துருமோ, நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், இவங்க கைக்குள்ள பணம் போய் சேர்ந்துருமோன்னு அவங்களுக்கு வயிற்றெரிச்சலாக வயிறு எரியுது. இங்கே ஈஸ்வரிக்கும் மகளுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடில் சரி ஏன் போஸ் இப்போ வரட்டுமே, கொஞ்ச நேரம் வந்தோடனே கொடுத்துக்கலாமே, நமக்கு என்ன அர்ஜெண்டா அப்படின்னு நம்ம அப்பச்சி பேசுகிறாங்க. இல்லைம்மா சொன்ன மாதிரி நம்ம செஞ்சுருவோம்மா அப்படின்னு அப்பச்சி வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ போஸு உள்ளே வராரு. இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. தாமரைக்கும் நம்ம சாவுத்திரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்தோன்னே. இந்த சைடில் நம்ம செய்து உள்ளே வரும்போது பின்னாடி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைத்தியரும் அவங்க மகளும் வராங்க. இதை பார்த்தோன்னே நம்ம போஸுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இவர் இங்கே வந்து நம்ம தமிழை அடித்து போட்டு வரும்போது இந்த பொண்ணு தானே பார்த்துச்சு அப்படின்னு இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு தெரியாது, இந்த உங்கள் மருமக தான், இந்த பொண்ணு தான் வந்து மருந்தை வந்து எடுத்துகிட்டு வரும்போது இவர் கட்டையால் தாக்கிட்டு அந்த மருந்தை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே தமிழுக்கு ஷாக்காக இருக்குது. அங்கே கல்யாண மண்டபத்தில் எல்லாருக்கும் பார்த்தோன்னே என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இந்த போஸ் பைய ஃப்ராடுக்கு வாயை திறந்தா பொய்யை சொல்லி இப்படி ஏமாத்திருக்கானேன்னு நினச்சிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த சைட்லேருந்து நம்ம போஸை பார்த்துட்டு நம்ம ராஜாங்கம் முறைக்கிறாரு. ஈஸ்வரி அப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சேது திட்டுறாரு, ஏய் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஏமாத்தியிருக்க, இது வரைக்கும் இப்போ இதில் ஒரு வீட்டில் நல்ல பேர் எடுத்திருக்க, பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த பணத்துக்காண்டி வீட்டில் எவ்வளோ பெரிய ஒரு உயிரையே கொல்ல பார்த்துருக்கிய, எல்லா உயிரையும் காப்பாற்றினது தமிழ், நீ நான் காப்பாற்றியிருக்க, நீ காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அப்பாட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு 1 கோடி ரூபா வாங்கிறதுக்கு இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லவும் நம்ம போஸுக்கு அப்படி மனம் அந்த ஸ்டேஜில் நின்று எந்திக்கிறாரு. இந்த சைடில் ராஜாங்கம் முறைக்கிறாரு போஸை பார்த்துட்டு. தமிழ் அப்படி கேட்குறாங்க, ஆமாங்க, அன்னைக்கு என்னை யாரோ அடித்தாங்க மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனால் யார் அடித்தான்னு எனக்கு தெரியாது. அப்போனா போஸு தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்காருன்னு அந்த சைடில் நிற்கக்கூடிய அப்பச்சி திட்டுறாங்க. ஏய் போஸு, யாருடா உனக்கு என்ன விஷயம்டா குறை வச்சாங்க அந்த வீட்டில், எல்லாமே உனக்கு கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அப்பச்சி இப்போ ரொம்ப முக்கியம், இவங்க என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, எப்போதுமே இவங்க தப்பு பண்ணிட்டு பண்ணாத மாதிரியே பேசிடுவாங்க, அப்படி தானே இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு சாவுத்திரி இந்த சைடில் வந்து சொல்லவும் சாவுத்திரி கூட கொஞ்சம் ஏற்றி விட்றாங்க அப்பச்சிட்ட. இந்த சைடில் அப்பச்சி, ஏய் போஸு, நம்ம தம்பி வந்து நல்லா இருக்கட்டும்னு நம்ம சேது என்னெல்லாம் செஞ்சுருக்கான் உனக்காண்டி, அதில் கொஞ்சம் நன்றி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையடா, இப்படிலாம் இருக்கியடா அப்படின்னு பயங்கரமாக வீட்டில் திட்டி கல்யாணம் நின்று போயிடுது. இதை பார்த்தோன்னே ராஜாங்கத்துக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.